ஹலோ ஆல், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி யூனிட் 4 ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கான குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய குப்தர்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேர் டு ஸ்டடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் வந்து 2 லெசனில் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. அதாவது எங்கெங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 6ல் கவர் ஆகுது. வால்யூம் 3, அதாவது டேர்ம் 3 லெசன் 3 கவர் ஆகுது. அதே போல் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 7th லெசனில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த 6th குப்தர்கள் வந்து டிஎன் புக்ஸில் இருக்கிற கிளாஸ் முடிச்சாச்சு. அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 11th ஹிஸ்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பார்க்க போகிறோம். இந்த குப்தர்கள்லாம் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குப்தர்கள்லாம் யார் அப்படின்னா கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்தவங்க தான் இந்த குப்தர்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ 3ஆம் நூற்றாண்டு முடியும் காலகட்டத்தில் வந்தவர்கள், படையெடுத்து வந்தவர்கள் இந்த குப்தர்கள். இவங்க வர்றதுக்கு முன்னாடி வட இந்தியாவில் குஷானர்களும் தெற்க வந்து சாதவர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குப்தர்கள் வரத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து ஆட்சியில் இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தவங்க வந்து குஷானர்கள், சாதவர்கள். இப்போ இவங்க 2 பேருமே 3ஆம் நூற்றாண்டு முடிவு காலத்தில் வந்து கொஞ்சம் வலிமை கம்மியாக, அதாவது வலிமை குறைந்திருந்தவர்களாக இருந்திருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு குப்தர்கள் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து குப்தர்கள் இவங்களை வந்து வெற்றி பெற்று குப்தர்கள் வந்து தோன்றாங்க. இந்த குப்தர்களுக்கு அடுத்தது யார் வந்தாங்க அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு குப்தர்கள் அவங்களோட வாரிசுகள் இப்படியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. குப்தர்களுக்கு அடுத்தது வந்தவங்க தான் வந்து இந்த வர்த்தனர்கள். இந்த வர்த்தனர் பரம்பரையில் நம்ம யார் சொல்லுவோம், வெல்நோன் அரசர், மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசர் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஹர்ஷர். ஸோ அப்போது குப்தர்களுக்கு முன்னாடி இருந்தவங்க குஷானர்கள் அண்ட் சாதவாகனர்கள். குப்தர்களுக்கு அடுத்தது வந்தது வந்து ஹர்ஷர். ஸோ இப்போ நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் 6th கவர் ஆகாத இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கோ அதை நம்ம ஒரு ஒன் ஷாட் வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவோட கொஷின் வந்து என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம குப்தர் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த குப்தர்களில் எந்த குப்த அரசரை கவிராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர், அதாவது என்ன பெயர், ஒரு சிறப்பு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இப்போது குப்த காலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 11th கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து சமுத்திரகுப்தரை வந்து இந்தியாவோட நெப்போலியன் அப்படின்னு வரலாற்று சுவர்கள், அதாவது வரலாற்று சுவடிகள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ யாரை வந்து நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியாவோட நெப்போலியன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சமுத்திரகுப்தரை தான் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து இலங்கையோட அரசர் வந்து மேகவர்மன் சில பரிசுகளை வந்து அனுப்பியிருக்காரு. எங்கே அப்படின்னா பௌத்த மடத்துக்கு. பௌத்த மடம் எங்கே இருக்குது அப்படின்னா கயாவில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல பௌத்த மடம் கட்டுறதுக்கு இலங்கை அரசர் வந்து மேகவர்மன் சில பரிசுகளை அனுப்பி கயாவில் ஒரு பௌத்த மடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி குப்தர்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்குறாரு. ஸோ அப்போது இலங்கை அரசரோட பேர் மேகவர்மன். அவர் ஏதோ ஒரு பிரைப் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஃபேவரிசம் ஒன்று பண்ணாதான் அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை நடக்கும். அப்படிங்கும்போது ஒரு சில பரிசுகளை வந்து குப்த அரசர்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல பௌத்த மடம் நான் வந்து கட்டணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து இந்த சமுத்திரகுப்தர் வந்து வைணவத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றியவர். எந்த சமயம்? வைணவ சமயத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றியிருக்காரு. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தரோட சகோதரனான ராமகுப்தர், ஓகேவா, அவர் ரொம்ப போராடி ஆட்சிக்கு வந்தார். அவரை தான் வந்து நம்ம சந்திரகுப்தர் 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யாரோட சகோதரன்? ராமகுப்தர், அதுதான் அவரோட பேர். ராமகுப்தரோட போராடி தான் 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வந்திருக்கார். ஸோ அப்போ சந்திரகுப்தரும் ராமகுப்தரும் பிரதர்ஸ், சகோதரர்கள். இது 2 பேரில் ரொம்ப கஷ்டப்பட்டு ராமகுப்தரை வென்று சந்திரகுப்தர் வந்து தன்னோட ஆட்சிக்கு வந்து வந்திருக்காரு. அவரோட தலைநகரமாக 2ஆம் சந்திரகுப்தர் வச்சிருந்தது வந்து பாடாலிபுத்திரத்தை. தக்காணத்தில் ஆண்ட வாகடக இளவரசர் பேர் என்ன? எந்த இளவரசர்? அந்த இனத்தை சேர்ந்தவங்க வாகடன். அந்த இளவரசரோட மகளோட பெயர் வந்து பிரபாவதி. அவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த சாகா அரசர்களை வென்றவர் இவர். எந்த அரசர்? சாகா அரசர். தன்னோட ஒய்ஃபோட அதாவது மகள் பிரபாவதி, தன்னோட ஒய்ஃப் யார்? சந்திரகுப்தரோட ஒய்ஃப் வந்து பிரபாவதி. அவங்களோட இனம் வந்து வாகடக இனம். அடுத்து 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்த சாக அரசர்களையும் வென்றிருக்காரு. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து ஹீனர், கம்போஜியர்,
கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களையும் வென்றிருக்காரு. ஸோ இவரோட ஆட்சி வந்து வட மாநிலங்கள் வட நாடுகள் வரைக்கும் இவரோட புகழ் வந்து பரவி இருந்துச்சு. இவருக்கான வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தா விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்மஹம் விக்ரமன், விக்ரமாதித்யன், சஹாரி இப்படிங்கிறதுலாம் இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவர் தான் வந்து தன்னோட அவையில், அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் தன்னோட அவையை நவரத்தின அவையாக வந்து அலங்கரிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன நவரத்தினா 9 நம்மளுக்கு தெரியும். ஸோ 9 அறிஞர்களை கொண்ட ஒரு அவையை வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தனக்கானதாக உருவாக்கியிருக்காரு. அதில் சிறந்தவங்கலாம் யார் அப்படின்னு ஒரு சிலரை பார்த்தா சமஸ்கிருத கவிஞரான காளிதாசர் அங்கே இருந்திருக்காரு. அதே போல் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் இருந்திருக்காரு. அகராதி வந்து டிக்ஷனரியை வந்து உருவாக்கிய அமரசிம்மர் வந்து இருந்திருக்காங்க. அந்த சிறந்த மருத்துவரான தன்வந்திரி இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. அப்போது முதல்ல அகராதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் அமரசிம்மர். குப்தர் காலத்தில் அகராதியை உருவாக்கியவர் வந்து அமரசிம்மர். அதே போல் குப்த காலத்தின் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், மருத்துவர் வந்து தன்வந்திரி. அடுத்த இவர் வந்து வெள்ளி நாணயங்களை ஃபஸ்ட்டு வெளியிட்ட முதல் குப்த அரசர் நம்ம சொல்கிறோம். அப்போது இது வரைக்கும் வந்து வெள்ளி நாணயங்களை யாருமே வந்து வெளியிடலை. முதல் குப்த பேரரசு தான் வந்து வெளியிட்டிருக்கு. அதுவும் யார் அப்படின்னா சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து முதல் குப்த அரசர். எதற்காகனா வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர். அடுத்த பேரரசின் விரிவாக்கம் உச்சக்கட்டத்தை எட்டிய காலம் வந்து இவரோட காலத்தில் தான். அரசர்களின் பட்டங்கள் என்னென்ன பட்டங்களை சொல்லி குப்த அரசர்களை காமனாக வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா மகாராஜா, மகாராஜாதிராஜா, அதுக்கப்புறம் பரம பட்டாரக, பரமேஸ்வர, பரம தைவத அப்படின்னா வந்து கடவுளின் பரம்பரை தான் அப்படின்னு. அதே போல் பரம பாகவத அப்படின்னா பாகவத கிருஷ்ணன், அதாவது வாசுதேவ கிருஷ்ணன் பரம பக்தனாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பெயர்களை சொல்லி எல்லாமே அரசர்களில் வந்து கூப்பிட்டுருக்காங்க, அழைச்சிருக்காங்க. அடுத்து குமாரமத்யா அப்படிங்கிற சொல் வந்து 6 வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கான். ஸோ குமாரமாத்யா அப்படிங்கிற சொல் எத்தனை முத்திரைகள்? வைசாலி முத்திரைகள், 6 வைசாலி முத்திரைகள் இடம்பெற்றிருக்கு. ஆமாத்யா என்னும் முத்திரையில் உள்ளது. அந்த வார்த்தையும் ஒரு முத்திரையில் வந்து இடம்பெற்றிருக்கு என்றும் முத்திரையில் இருக்கு. பாக்ஸ் ஃபேக்ட் என்னன்னா, ஹீனர்கள் காஸ்பியன் கடல் பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹீனர்கள் வந்து ஆட்சி முறைக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீனர்கள் வந்து எந்த கடல் பகுதினா காஸ்பியன் சி பக்கத்தில் வந்து இருந்த ஒரு பழங்குடியினர். அவங்க தான் வந்து ரோமோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரோமானிய வரலாற்றறிஞர் டாசிடலின் அப்படிங்கிறவரு கூறியிருக்காரு. ஏன்னா இவர் ஒரு ரோமானிய வரலாற்றறிஞர் இல்லையா. அப்போது ரோமனை வந்து வீழ்த்தி தோக்கடிச்சவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தா ஹீனர்கள். ஸோ இவங்க வந்து காஸ்பியன் சி பக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு அங்கே அதை டிஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வெள்ளை ஈனர்கள் தான் வந்து இதில் ஒரு பிரிவான வெள்ளை ஈனர்கள் தான் இந்தியாவை நோக்கி வந்து அங்கே இடம்பெயர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிகளை கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அலகாபாத் பிரசஸ்தியை அப்படி நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா மெய்கீர்த்தி அல்லது புகழூரை கல்வெட்டு எனப்படும். அந்த அலகாபாத் பிரசஸ்தியை அப்படிங்கிறது அந்த ஒர்க்கு, அது வந்து ஒரு புக்கு. அந்த புக்கை வந்து எழுதியவர் யாருன்னா ஹரிசேனர் வந்து எழுதியிருக்காரு. இந்த ஹரிசேனரோட தந்தையின் பெயர் மகாதண்ட நாயகர். இந்த ஹரிசேனருக்கு கொடுத்த பட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமாராதித்யா, சந்தி விக்ரிகா அப்படிங்கிறது அமைச்சரோட ஒரு உயர்நிலை பதவியை தான் நம்ம சந்தி விக்ரகான்னு சொல்கிறோம். ஸோ ஹரிசேனருக்கு கொடுத்த பட்டங்கள் குமாராதித்யா அண்ட் சந்தி விக்ரகா. ஹரிசேனரோட அப்பா வந்து யாருன்னு பார்த்தா மகாதண்ட நாயகர். ஸோ இந்த ஹரிசேனர் தான் எதை வந்து எழுதியிருக்காரு? அலகாபாத் பிரசஸ்தியை எழுதியிருக்காரு. அதோட தமிழ் அர்த்தம் வந்து மெய்கீர்த்தி, தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து மெய்கீர்த்தி அல்லது புகழூரை கல்வெட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இதோட தமிழ் மொழிபெயர்ப்பும் என்னென்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அலகாபாத் பிரசஸ்தியை எழுதியவரும் யார் அப்படின்னா ஹரிசேனர். அடுத்து அவரோட பட்டங்கள் என்ன? குப்த ஆண்டு மொத்தம் 1165 புத்தரின் மொத்தம் 165 குப்த ஆண்டு கணக்குப்படி 165. அந்த ஆண்டில் புத்தகுப்தர்
ஏரான் தூண் கல்வெட்டை செதுக்கியவரோட பேர் வந்து புத்தகுப்தர். அந்த கல்வெட்டுப்படி நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா லோகபாலா அப்படிங்கிற மகாராஜாவை குறிக்குது. இது அந்த ஏரான் கல்வெட்டு வந்து ஒரு குப்த அரசரை குறிக்குது. அந்த ஏரான் கல்வெட்டில் செதுக்கி இருக்கக்கூடிய அரசரோட பெயர் வந்து லோகபாலா. இவர் ஒரு மகாராஜா சுரஸ்மி சந்திரா இவரோட பேர். இவர் வந்து ஆக்சுவலி மகாராஜா ஒருத்தர். ஸோ இவரை வந்து குறிக்குது. அந்த ஏரான் தூண் கல்வெட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா காலிந்தி மற்றும் நர்மதை நதிக்கு இடையில் ஆட்சி செஞ்ச அந்த லோகபாலாவை குறிக்குது. அப்போ இந்த லோகபாலா ஆட்சி செய்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்தா எந்தெந்த இடங்களுக்கு இவர் வந்து மன்னராக இருந்திருக்காரு, ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலிந்தி மற்றும் நர்மதை நதிக்கு, இந்த 2 நதிக்கு இடையில ஆட்சி செஞ்ச லோகபாலாவை எந்த தூண் கல்வெட்டில் குறிப்பிட்றாங்க? ஏரான் தூண் கல்வெட்டில் புத்தகுப்தரோட காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நகரம் நம்ம ஏற்கனவே நகரமயம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது சிந்து நகர சிவிலைசேஷன் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதில் எப்படி ஒவ்வொரு இதை கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம வந்து சிட்டி சொல்கிறோம், வில்லேஜ் சொல்கிறோம், அதே போல் வந்து டவுன் சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த புத்த காலத்தில் வந்து மாவட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சின்ன சின்ன ஊர்களை வந்து எப்படி கூப்பிட்டாங்க, எந்த பேரில் கூப்பிட்டாங்க அப்படின்னா வீதி, பூமி, பதகா, பீடா அப்படிங்கிற நிர்வாக அளவுகளை வச்சு அந்தந்த இடங்களை வந்து அவங்க பெயரிட்டிருக்காங்க. அதே போல் அதிகாரிகள் வந்து அதிகாரிகளை நம்ம எப்படியெல்லாம் அழைச்சிருக்காங்கன்னா ஆயுக்தகா, விதி, மகாதரா. அடுத்து கிராம அதிகாரிகளை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கிராமிகா, கிராம் அத்தியஷா இப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு தனித்தனியான பெயர் வச்சு, இப்போ டவுனை ரூல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர், கிராமத்தில் ஆட்சி பண்ணுறாங்கிறதுக்கு கிராமிகா, அந்த மாதிரி தனித்தனி சிறப்பு பெயர்களை வச்சு அழைச்சிருக்காங்க. அடுத்து புத்தகுப்தர் காலத்து தாமேதபூர் செப்பேடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செப்பேடு. அது எந்த காலத்தை சேர்ந்த செப்பேடு? புத்தகுப்தரோட காலத்துல சேர்ந்த தாமோதபூர் செப்பேடு வந்து என்னத்தை சொல்லுது அப்படின்னா 8 உறுப்பினர்களை கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த 8 உறுப்பினர் கொண்ட குழுக்கு தலைவராக இருக்கவரோ கொடுக்கக்கூடிய பட்டம் மகாதாரா. சரிங்களா? அப்போ புத்தகுப்தர் காலத்தில் 8 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. எப்படி நம்ம நவரத்ன அவை அப்படி பார்த்தோமோ அதே போல் 8 உறுப்பினர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அந்த 8 உறுப்பினருக்கான தலைவர் மகாதாரகா அப்படின்னா கிராம தலைவர் அப்படின்னு பொருள், அல்லது குடும்ப தலைவர் அப்படிங்கிறது பொருள். இப்போ சரிங்களா, இந்த 8 உறுப்பினர் கொண்ட குழுவோட பெயர் என்ன அப்படின்னா அஷ்டகுல அதிகாரிகள் ஆர் அதிகாரணர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அஷ்டகுல அதிகாரம், இந்த 8 உறுப்பினர் கொண்ட குழுவோட பெயர், அதோட தலைவர் வந்து மகாதாரா. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சாஞ்சி கல்வெட்டுல சாஞ்சி கல்வெட்டு, இங்க என்ன கல்வெட்டு பார்த்தோம்? தாமேதரின் செப்பேடுகள் அங்க பார்த்தோம். அதுல வந்து பஞ்சமண்டலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுறாங்க. சாஞ்சி கல்வெட்டுல பஞ்சமண்டலி அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் ஒரு குழும நிறுவனம், இது ஒரு நிறுவனத்தின் பெயர். அந்த பஞ்சமண்டலி அப்படிங்கிறத இந்த கல்வெட்டுல குறிச்சிருக்காங்க சாஞ்சி கல்வெட்டுல. இது வந்து 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தை சேர்ந்தது. அப்போ 8 உறுப்பினர் கொண்ட குழு அஷ்டகுல, அந்த குழு வந்து எந்த செப்பேடுல நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா விவரம் தெரிய வருதுன்னா தாமேதர். அதே போல பஞ்சமண்டலி அப்படிங்கிறது வந்து சாஞ்சி கல்வெட்டுல 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாலதி கிருத்தியா, அடுத்து மகாபாலதி கிருத்தியா. இந்த கிருத்தியா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு படையோட தளபதி. ஸோ பாலதி அப்படிங்கும்போது காலான் படை, மகா அப்படின்னு பாலதி கிருத்தியா அப்படிங்கிறது வந்து குதிரைப்படை தளபதிக்கு வச்சு கூப்பிடக்கூடிய பெயர்கள். சேனாதிபதி என்ற சொல் குப்தர் காலத்தில் இல்லை. அப்போ அந்த சேனாதிபதி நம்ம ஆர்மியில் கூப்பிடுவோம் இல்லையா, அது வந்து கிடையாது. ஒரு வைசாலி முத்திரையில் ரணபந்தர்கள் அதிகாரணா அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா இராணுவ கிடங்கின் அலுவலகம், அந்த ஆர்மி ஆஃபீஸ்க்கு பேர் வந்து ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வைசாலி முத்திரையில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மற்றொரு முத்திரையில் வந்து தண்டபாஷிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தண்டபாஷிகா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காவல்துறையை வந்து குறிக்குது. எப்படி வந்து அப்போ இராணுவத்தை குறிக்கிறதோட பேர் வந்து அதே ரா நூ ரா நான்னு வரணும், ரணபந்தகர் அதிகாரணா. அதே வந்து போலீஸ் ஸ்டேஷன், அதாவது காவலர்களை குறிக்கிறது வந்து தண்டபாஷிகா. அதே போல அரண்மனை காவலர் தலைவரை வந்து என்ன வேர்ட்ல வந்து குறிச்சிருக்காங்கன்னா மகா பிரதிஹாரா. அதே போல அரசு சமையலறை கண்காணிப்பாளரை வந்து கத்திய பகிதா
கத்தியத பகிதா அப்படின்னு சொல்கிறாங்க. தூடகா அப்படின்னா ஒற்றரோட பெயர். ஸோ இந்த பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ குப்தர் காலத்தில் சமையலறை கண்காணிப்பாளர் என்னன்னு கூப்பிட்டாங்க. அதே போல் இந்த வைசாலி முத்திரையில் பதிஞ்சிருந்த அந்த பெயர்கள் ரணபந்தகர்னா யார், தண்டபாக்ஷிகானா யார், இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. குப்த கல்வெட்டுகளின் சொற்கள், குப்த கல்வெட்டில் என்னென்ன சொற்கள் இருந்துச்சுன்னா கிளிப்தா, பலி, உத்ரங்கா, அடுத்து உபரிகாரா, இந்த மாதிரியான பெயர்கள்லாம் அந்த கல்வெட்டில் வந்து செதுக்கப்பட்டிருந்திருக்கு. இரண்ய ஷக்தி அப்படிங்கிறது அந்த காலத்தில் குப்தர்கள் காலத்தில் வந்து இரண்ய சக்தி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. இந்த இரண்ய சக்தி அப்படின்னா என்னன்னா எல்லாருமே கட்டாயமாக உழைக்கணும், உழைக்காமல் யாருமே இருக்கக்கூடாது. அப்போ கட்டாய உழைப்புக்கு இன்னொரு பெயர் இரண்ய சக்தி. அடுத்து நிலத்தின் ஒரே ஒரு உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்தா அரசர் மட்டும்தான் நிலத்தோட உரிமையாளர். அதுக்கு கீழே யாருமே கிடையாது, மேலேயும் கிடையாது. உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின், அதாவது ஒரு மாவட்டத்தின் நில பரிமாற்றத்தை வந்து பார்த்துக்கிறார். அரசருக்கு கீழே உஸ்தபாலா அப்படிங்கிறவர் மாவட்டத்தோட நில பரிமாற்றத்தை பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. பயிரிடும் நிலம்க்கு பேர் என்ன, அதே போல் தரிசு நிலத்தோட பெயர் கிலா, காடு அல்லது தரிசு நிலம்னா அது அப்ரஹதா அப்படின்னு சொல்கிறோம், குடியிருக்கும் நிலம்னா வாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மேய்ச்சல் நிலத்தை வந்து கட சஹாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து மேய்ச்சல் நிலம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு நிலத்துக்குமே தனித்தனியான வரி வந்து வசூல் செஞ்சாங்க. அந்த நிலம் யார்கிட்ட இருக்கணும், எத்தனை மாதம் குத்தகைக்கு, எத்தனை வருடங்கள் குத்தகைக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த அதிகாரிகள் தான் பார்த்துக்கிட்டாங்க, மேற்பார்வையிட்டாங்க. அந்த அதிகாரிகள், அதாவது மாவட்ட வகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம உஸ்தபாலான்னு சொல்கிறோம். அடுத்து நிலப்பிரபு தத்துவம். இந்த நிலப்பிரபு தத்துவத்தை சொன்னவர் யார் அப்படின்னா RS சர்மா. இவர் வந்து ஒரு வரலாற்றாளர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிலப்பிரபு தத்துவம் அந்த ஒர்க் வந்து எழுதினவர் வந்து RS சர்மா, வரலாற்றாளர். குஜராத்தின் கிர்னாமலையில் அடிவாரத்தில் இருந்த ஏரி மிகவும் புகழ்பெற்றதாகும். அப்போது இந்த ஏரி, எந்த ஏரி, கிர்னாமலை பக்கத்தில் இருந்த ஒரு ஏரி வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏரி ரொம்பவும் புகழ்பெற்றதாக இருக்குது. வடிகால்களின் பெயர்கள் வந்து ஜலநிர்கமா அப்படிங்கிறது வடிகால்களோட, அந்த ஜலநிர்கமா அப்படிங்கிறது ஜலம் அப்படின்னாவே தண்ணி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னா கரெக்டாக அந்த வடிகால்களை வந்து அமைச்சு அதை வந்து அந்த கழிவு நீரை வந்து இது பண்ணுறது தான் வந்து இந்த ஜலநிர்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களின் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் வந்து அப்படின்னா சுரங்க தொழில் வந்து அதிகமாக இருந்துச்சு. இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்த்தா பீகாரில் இருக்கக்கூடிய இரும்பு படிவங்கள், அதே போல் ராஜஸ்தான் நம்மளுக்கு கிடைச்ச செப்பு படிவங்கள், இது ரெண்டுமே எதுக்கு நம்மளுக்கு சான்றாக கிடைச்சிருக்கு அப்படின்னா சுரங்க தொழில் வந்து குப்தர்கள் காலத்தில் ரொம்ப செழிப்பாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக இருக்குது. வணிக குழு அமைப்பு வந்து 2 குழு அமைப்பு வந்து வணிக குழு வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து பிருகபஸ்தி ஸ்ருமதி, இன்னொன்று வந்து நாரத ஸ்ருமதி. இந்த ஸ்ருமதி அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ பிரகபஸ்தி அண்ட் நாரத, இது ரெண்டுமே வணிகத்தோட அமைப்பு. இது ரெண்டுக்குமே ஒரு தலைவர் இருந்திருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அந்த தலைவர் தான் வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவார். அதாவது 2 மடங்கு அவங்களுக்கு வரி வசூல் பண்ணுமா, 3 இல்லை 5 அப்படிங்கிற அந்த கணக்கு முறை, அப்புறம் வந்து அவங்க போடக்கூடிய அந்த கட்டளை என்ன, இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து கந்துவட்டி முறை இருந்தது, அந்த காலத்திலே இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வணிக துறைமுகங்கள்லாம் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னா கல்யாண், சால். வணிக சந்தை எங்கே நடக்கும் அப்படின்னா மலபார், அதுக்கப்புறம் மங்களூர், அப்புறம் நயோபடானா, பந்தோபடானா அப்படிங்கிற இந்த ஊர்களில் வணிக சந்தை வந்து ரொம்ப நடந்துட்டு இருந்தது. அதே போல் வணிக துறைமுகங்களும் இருந்ததுக்கான சான்று வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. திராமிலப்தி முக்கிய வகையான மையம் என்றார் பாக்யான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் வந்து ஒரு தூதர் இல்லையா. ஸோ தாமிரலிப்தி அவர் வந்து ஒரு முக்கிய வகையான மையம், முக்கிய வணிக மையம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரெஸ்கோ வகையை சேர்ந்தது. எந்த வகை? ஃப்ரெஸ்கோ வகையை சேர்ந்தது தான் அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள். சமஸ்கிருத இலக்கணம் யாரெல்லாம் அந்த இலக்கணத்தை எழுதியிருக்காங்க? பாணினி வந்து அஷ்டதித்யா, பதஞ்சலி வந்து மகாபாஷ்யா, அமரசிம்மர் வந்து அமரகோசம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அமரசிம்மர் எழுதின இலக்கண நூலோட பெயர் வந்து அமரகோசம். சந்திரகோமியர் சந்திரவியாகரணம் அப்படிங்கிற சந்திரவியாகரணம், இதில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா அந்த சந்திர கிரகம் சூரிய கிரகம்லாம் எப்படி வந்து அமையுது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த புராணங்கள் மட்டும் 18, அதோட டீட்டெயில் லிஸ்ட் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் வசுபந்து அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த முதல் பௌத்த நூல் வந்து எது அப்படின்னா வசுபந்து. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டக்கூடிய கொஷின்ஸு. வசுபந்து அப்படிங்கிற நூல் தான் வந்து முதல் பௌத்த நூல். எதை சார்ந்து? அறிவியல் சார்ந்தது. அடுத்து விமலா அப்படிங்கிறது சமண ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. விமலா எழுதினது சமண ராமாயணம். ஸோ இதெல்லாம் வந்து அறிஞர்களோட பேர். இது அவங்க எழுதின ஒர்க்கோட பெயர்கள். அடுத்து வராகி மிரிகர், அவரும் வந்து பிருத்வி சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன? பிருத்துவ அப்படிங்கிறது வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஏரியாஸை கவர் பண்ணுது. ஒன்று வரலாறு, வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை. இது எல்லாத்தையுமே இந்த நூலில் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு. அடுத்து நாலந்தாவை பற்றி சொல்கிறது என்னென்னா 1915 வந்து ஒரு அகலாய்வு நடந்தபோது அதோட பரப்பளவு, நாலந்தாவோட பரப்பளவு வந்து கணக்கிட்டிருக்காங்க. அது வந்து 12 ஹெக்டர் பரப்பளவில் 30 ஏக்கரில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த நாலந்தாவில் வந்து 11 மடாலயம் இருந்திருக்கு, 6 கோவில்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அந்த நாலந்தாவை பிற்காலத்தில் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வாகடக அரசு. இது குப்தர்களோட வீழ்ச்சிக்கு காரணம். ஒன்று வாகடக அரசு, இன்னொன்று வந்து ஹீனர்களோட படையெடுப்பு, இன்னொன்று வந்து வெளிநாட்டின் படையெடுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வாகடக அரசில் நரேந்திர சேனா மால்வா குஜராத் குப்தரின் இருந்து கைப்பற்றினார். குஜராத் வந்து குப்தர்கிட்ட இருந்து கைப்பற்றினவர் வந்து நரேந்திர சேனா மால்வர். இதோட வந்து உங்களுக்கு 11th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக கவர் ஆகக்கூடிய குப்தர்கள் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டெல்லி சுல்தான்கள் பார்க்க போகிறோம். ஸோ குப்தர்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்க்க போகிறது டெல்லி சுல்தான்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்து உங்களுக்கு டெல்லி சுல்தான்கள் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் அடுத்து முகலாயர்கள், இதெல்லாமே கண்டினியூஸாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணப்படும். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.